ஹாய்ங்க, வெல்கம் டு கோவை பொண்ணு விலாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடேவோட குட்டி விலாக் தான். காலையில் எழுந்திரிச்சோன்னே தலைக்கு குளிச்சுட்டு நல்லா தலையை காய வச்சுட்டு இருந்தேன். அந்த காலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சா சாம்பிராணி காட்டுவாங்க. பட் இன்னுமே கேரளா சைடு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு இருக்க காலையில் அவசரத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரையர் போட்டு காய வச்சுருவோம். பார்க்க ரோஸ் மாதிரி க்யூட்டாக இருக்க இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து மேரேஜ் ஆன எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. இது வந்து நம்ம எல்லார் லைஃப்லேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த லைஃப்பில் அன்பு தேவை தான். ஆனால் அது எல்லாத்தையும் விட செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதைங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. சில நேரத்தில் யாராவது நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தாலோ இல்லை மதிக்காமல் நடந்தாலோ அவங்கள நம்ம லைஃப்பில் முக்கியம்னு நினைக்கிறனால நம்மளாக அவங்கக்கிட்ட போய் பேசுவோம். ஆனால் நம்மளை வேல்யூ பண்ணாத யாரும் நமக்கு முக்கியம் இல்லைங்க. அதே மாதிரி நம்மளை புரிஞ்சுக்காத இடத்துலையோ நம்மளை மதிக்காத இடத்துலையோ நிற்கிறத விட அங்கேருந்து விலகிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த விட்டு கொடுத்து போகிறதுன்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. சின்னவங்க பெரியவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அப்படின்லாம் இல்லைங்க. தப்பு பண்ணலை அப்படின்னா யாரும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் மேலே தப்பு இருந்தால் அவங்க காலில் கூட விழுகலாம். ஆனால் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நம்ம எதுக்காகவும் தலை குனியணுங்கிற அவசியமே கிடையாது. விட்டு கொடுத்து போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? இல்லை நீங்களும் செல்ஃப் ரெஸ்பெக்டை மதிக்கிறாளா என்னன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்க, சந்திப்போம். பாய்.